சின்னவரே வணக்கம் சின்னவரே, நான் தான் முருட்டூப்பி முத்துவேல் பேசுறேன் சின்னவரே. சின்னவரே உங்களை பத்தி வெளியில எல்லாம் பேசிக்கிறாங்க சின்னவரே. உங்களுக்கு பிராமண தோசை இருந்ததாகவும் அதை போக்குறதுக்காக 3 ஜீயர்களை உங்களை வீட்டுக்கு வர வச்சு அந்த 3 ஜீயர்களுக்கு நீங்க பாத பூஜை செஞ்சதாகவும் வெளியில பேசிக்கிறாங்க சின்னவரே. அதெல்லாம் உண்மைங்களா சின்னவரே? சின்னவரே சனாதானத்தை ஒழிப்புன்னு சொல்லி இந்தியாவையே அலற விட்ட நீங்க உங்க வீட்டுக்குள்ள 3 ஜீயர்களுடைய காலை கழுவிருக்கீங்கன்னு நினைக்கும் போது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு சின்னவரே, ரொம்ப கஷ்டமா இருக்கு சின்னவரே. எடப்பாடி பழனிசாமி சசிகலாவுடைய காலில் விழுந்ததுக்கு பாதம் தாங்கி பழனிசாமின்னு பேசுனீங்க. நீங்க வேணா அதை மறந்துருக்கலாம். நீங்க பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சையும் இந்த முரட்டூப்பி முத்துவேல் நெஞ்சில பச்சை குத்துன மாதிரி பதிவு பண்ணி வச்சிருக்கேன் சின்னவரே, பதிவு பண்ணி வச்சிருக்கேன். சசிகலா காலில் விழுந்ததுக்கே பாதம் தாங்கி பழனிசாமின்னு சொன்னாரே உங்க உதயநிதி, உங்க சின்னவரு இன்னைக்கு 3 ஜீயர்களுடைய காலை கழுவி இருக்காரு. பாதம் கழுவி உதயநிதி அப்படின்னு சொல்லலாமான்னு வெளியில கழுவி கழுவி ஊத்துறாங்க சின்னவரே. முடியல சின்னவரே, ரொம்ப கஷ்டமா இருக்கு சின்னவரே. உங்க தாத்தா மாதிரி உங்க தாத்தா போட்டு இந்த கண்ணாடியையும் அந்த மஞ்சள் துண்டையும் நீங்க வாங்கி போட்டுக்கோங்க சின்னவரே. 10 பொருத்தம் பக்காவா இருக்கும் சின்னவரே. ஏன்னா மேடையில நம்ம முத்தமிழ் அறிஞர் உங்க தாத்தா கலைஞர் பேசும்போது இந்துக்கள்னா திருடர்கள் அப்படின்னு பேசிடுறாரு. அதுக்கப்புறம் எவனோ கோர்ட்ல கேஸ் போட்டு கோர்ட்டுக்கு கூப்பிட்டுட்டான். உடனே அந்த கோர்ட்ல வந்து இந்துக்கள்னா உள்ளம் கவர்ந்த திருடர்கள்னு பொருளை நான் சொன்னேன் அப்படின்னு ஆப்பிரிக்க குரங்கு கூட அந்த மாதிரி பல்ட்டி அடிக்க முடியாது. அந்த அளவுக்கு நம்ம முத்தமிழ் அறிஞர் உங்க தாத்தா வந்து பல்ட்டி அடிச்சார். அதே மாதிரி வெளியில சனாதானத்தை ஒழிப்போன்னு பேசிட்டு வீட்டுக்குள்ள 3 ஜீயர்களுடைய காலை கழுவி இருக்கீங்களே, நீங்க கலைஞருடைய வாரிசு நிரூபிச்சிட்டீங்க சின்னவரே, நிரூபிச்சிட்டீங்க. பெருமையா இருக்கு சின்னவரே. சின்னவரே எங்களெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? சனாதானத்தை ஒழிப்போன்னு நீங்க பேசினாலும் சில்லறையை தெருக்கி விடுறோம். நீங்க 3 ஜீயர்களுடைய காலை கழுவினாலும் சில்லறையை சமூக வலைதளத்துல தெருக்கி விட்டுக்கு இருக்கோம். கடைசியில எங்களையே நீங்க சில்லறன்னு நினைப்பீங்க நான் நினைச்சு கூட பார்க்கல சின்னவரே. பொண்டாட்டி பிள்ளைங்க மூஞ்சிலெல்லாம் முழிக்க முடியல சின்னவரே. ரொம்ப கேவலமா பாக்குறாங்க. எங்களுடைய வழியும் உங்களுக்கு எப்படி சின்னவரே தெரியும்?